Hello viewers, and my dear students, I'm going to explain the journal entries to be passed at the time of forfeiture of shares. Whenever shares are forfeited, they are taken back by the company and then cancelled. When it happens, when shares are forfeited, if any shareholder fails to pay the amount due on allotment or any call within the specified period, the directors may cancel shares of such shareholder. This is known as forfeiture of shares. Such shareholder will lose the amount already paid by him and cease to be a member of the company. ஒரு ஷேர்ஹோல்டர் அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு. அதர் கால்ஸ் அதுக்கு அடுத்தடுத்த பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ண தவறுறார் அப்படின்னா பே பண்ணாமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் வாங்கி கூட அவங்க பே பண்ணல அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஷேர்ஸ் வந்துட்டு கம்பெனி பறிமுதல் பண்ணிக்கும். அந்த மாதிரி பறிமுதல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த மாதிரி பறிமுதல் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஷேர் ஹோல்டர் பே பண்ணியிருக்கிற அந்த பணம் அவருக்கு திரும்ப கிடைக்காது. அந்த ஷேர்ஸும் அவர் விட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ 100 ஷேர் வாங்குறார் ஒரு கம்பெனியில். இந்த 100 ஷேர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி 2 rupees பர் ஷேர் பே பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் 10 rupees ஃபேஸ் வேல்யூ. 10 ரூபா வேல்யூ இருக்கிற ஒரு ஷேருக்கு 2 ரூபா அப்ளிகேஷன் பண்ணி பே பண்ணி 100 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டாங்க கம்பெனியில். அடுத்து இவர் அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். இதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, உதாரணத்துக்கு 120 days டைம் இருக்குது. இந்த 120 daysக்குள்ளே இவர் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி கொடுத்துருக்கிற டைம் இது. இந்த டைமுக்குள்ளே இவர் பே பண்ண முடியல, தவறிடுறாரு. இஸ் நாட் ஏபிள் டு பே வித்தின் த டைம். இன் சச் கேஸ் அந்த நேரத்தில் கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு தெரியப்படுத்திடும். அதாவது உங்களுடைய ஷேர்ஸ் நாங்கள் ஃபர்ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பறிமுதல் பண்ணி கேன்சல் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஷேர் ஹோல்டரு அவர் செலுத்தின தொகை திரும்ப கிடைக்காது, பணம் திரும்ப கிடைக்காது. அவர் வாங்கின ஷேர்ஸுக்கும் அவருக்கு இல்லை. இந்த ஷேர்ஸ் என்ன செய்வாங்க கம்பெனியில் அப்படின்னா வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணிவிடுவாங்க, அதாவது ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் எந்த மாதிரியான ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவாங்கன்றதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் என்ட்ரி ஃபார் forfeiture ஆஃப் ஷேர்ஸ் issued at par அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees இஸ் த ஃபேஸ் வேல்யூ. அதே 10 rupeesக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு forfeiture ஆஃப் ஷேர் அட் issued at par. என்ட்ரி என்ன அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 calls in arrears அக்கௌண்ட் 2 ஷேர் forfeiture அக்கௌண்ட். இதில் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை இங்கே டெபிட் பண்ணுறோம் முதல் முறையாக. யூஸ்வலாக ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்போவுமே க்ரெடிட் ஆகும். இந்த என்ட்ரியில் மட்டும்தான் என்ன செய்கிறோம், டெபிட் பண்ணுறோம். ஹியர் யூ ஹாவ் டு டேக் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 10 rupees இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எடுத்துக்கணும் இங்கே. அடுத்து கால்ஸ் இன் அரியர். இந்த கால்ஸ் இன் அரியரில் என்ன அமௌண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பே பண்ண தவறாரு இல்லையா, த அமௌண்ட் விச் இஸ் நாட் பெய்டு பை த ஷேர் ஹோல்டர் ஹஸ் டு பி டேக்கன் ஹியர் இன் கால்ஸ் இன் அரியர்ஸ். நெக்ஸ்ட் ஷேர் forfeiture அக்கௌண்ட்டுக்கு எந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் த அமௌண்ட் விச் இஸ் பெய்டு பை த ஷேர் ஹோல்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எ ஷேர் விச் இஸ் பீயிங் forfeited. 10 ரூபா வேல்யூ இருக்கிற ஒரு ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 10 rupees இங்கே எடுத்துக்குவோம் டெபிட். நெக்ஸ்ட் இவர் ஒரு 2 rupees பே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் the 2 rupees will be shown here and then the remaining amount will be shown as a calls in arrear. பேலன்ஸ் அமௌண்ட் தான் கால்ஸ் இன் அரியர். பாருங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு ஹேஸ் டு பி டெபிட்டட் வித் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்.
என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்கோ, அதாவது அதோடைய முகமதிப்பு என்ன இருக்கோ அந்த வேல்யூ 10 ருபீஸ்னா 10 ருபீஸ், 100 ருபீஸ்னா 100 ருபீஸ் எங்கே எடுத்துக்கணும், இந்த ஃபஸ்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் கால்ஸ் இன் அரியர், இவர் பே பண்ண தவறிய தொகை அமௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு எந்த அமௌண்ட் போகும் அப்படின்னா அமௌண்ட் பெய்டு பை த ஷேர் ஹோல்டர். இவர் என்ன பே பண்ணியிருக்காரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் ஹோல்டர் 2 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு. பட் he has not paid the further calls அப்படின்னா the 2 rupees will be shown in share forfeiture account. பேலன்ஸ் நாட் பெய்டு வந்துட்டு கால்ஸ் இன் அரியரில் வரும். நெக்ஸ்ட் when the premium is received on those shares, that is share forfeiture of shares issued at a premium. Premiumனா உங்களுக்கு தெரியும், premium means amount received in excess of the face value of the shares. That is 10 rupees shares 12 rupees ko 15 rupees ko 100 rupees shares 110 120 சொல்லி ஷேர் சேல் பண்ண அப்படின்னு சொன்னால் that is issue of shares at a premium. பாருங்க, when premium is received on these shares, அதாவது forfeit பண்ணுற ஷேர்ஸுக்கான ப்ரீமியம் ரிசீவ் ஆகிருந்தா என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. ஹியர் ஆல்சோ யூ ஹேவ் டு டேக் த ஃபேஸ் வேல்யூ தான் எடுக்கிறாங்க into number of shares. Then calls in arrear, amount not paid. Then share forfeiture account, amount paid by the shareholder excluding the premium amount. இங்கே வந்துட்டு ப்ரீமியம் அமௌண்ட்டை நாங்கள் கன்சிடரே பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் whenever premium is collected no need to cancel it again. ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். In such case no transfer will be done, no cancellation will be done. Next one, when premium is received on those not received on those shares. ஒரு ஷேர் ஹோல்டரு ப்ரீமியமுக்கு சேல் பண்ண ஷேர்ஸை வாங்கி அதுக்கான ப்ரீமியம் பே பண்ணாமல் விட்டுட்டார். இன்ஸ்டால்மெண்ட்ஸும் பே பண்ணலாம், சில இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இன் சச் கேஸ் அவருடைய ஷேர்ஸ் வந்துட்டு ஃபார்ஃபீட் பண்ணுறாங்க, ஷேர்ஸ் ஆர் ஃபார்ஃபீட்டட். இன் சச் கேஸ் வாட் வில் ஹேப்பன் இஸ் we have to debit share capital account with the amount that is face value. Then securities premium account has to be debited with the amount not paid. Then calls in arrear again credited with amount not paid. Then share forfeiture account, amount paid. Next one, forfeiture of shares issued at a discount. When shares are issued at a discount, how to pass the entry? Share capital account data. Here you have to take the face value to discount on issue of shares. அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ் ஷேர்ஸ் 90 ருபீஸ்க்கு விற்றுருக்கோம் அப்படின்னா 10 rupees is the discount. Then calls in arrear account as usual, amount not paid by the shareholder. Then share forfeiture account, amount paid by the shareholder. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எப்போவுமே ஃபேஸ் வேல்யூ கொண்டு தான் டெபிட் பண்ணோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருந்துச்சோ அந்த டிஸ்கவுண்ட் இஷ்யூ டைமில் மென்ஷன் பண்ண டிஸ்கவுண்ட்டை இங்கே திரும்ப பண்ணுறோம். Next one, calls in arrear account, amount not paid by the shareholder. Then share forfeiture account, amount paid by the shareholder. Thank you for watching.